வசனம் இருக்கிறது. தாய் தன் பிள்ளைகளை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உங்களை மறவேன். இந்த பேர்டை பாருங்கள், ஒரு பறவை. இந்த பறவை எவ்வளவு பாதுகாப்பாக, நான் எவ்வளவு தான் இதை எடுத்துக்கொண்டிருந்தாலும் பக்கத்தில் ரெண்டு எடுக்கிறேன். அது அவ்வளவு பயம் இல்லாமல் தன்னுடைய முட்டைகளை காத்து கொண்டிருக்கிறது. யாருமே திருடிடக்கூடாது, இந்த முட்டைகளை யாருமே எடுத்துடக்கூடாது, யாருமே அதை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது என்று பாருங்கள் எவ்வளவு வைராக்கியமாய் அந்த முட்டைகளுக்கு மேலே குத்தி கொண்டிருக்கு. நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இதே போல தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலும் உங்களை என்ன செய்கிறார்? பிரச்சனை எனக்கு மேலே வந்தால் பரவாயில்லை, ஆனால் என் பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் துணை நிற்க வேண்டும், என் பிள்ளைகளை நான் அணைத்து நான் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் என்ற செட்டையின் மறைவில் வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். ஆமேன். ஆனபடினால் நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீர்கள். பாடுகளுக்குனால நான் போகிறேன், என்னை பாதுகாக்க யாரும் இல்லை, எனக்கு துணை நிற்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி யாருமே நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளுக்கும் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆனாலும் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமேன். நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த குஞ்சுகள், இந்த முட்டைகளை, இந்த புறா பாருங்கள் இவ்வளவு அழகாக உன்னிப்பாக என்னை கவனிக்குது. ஆனால் பறக்கல. எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ற பிள்ளைகளை நான் அடக்காத்து வெளியில் கொண்டு வர வேண்டுமென்று அதனுடைய வைராக்கியத்தை பாருங்கள். இன்றைக்கு இதே போலதான் எங்களுடைய பரமபிதாவும் எங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமீன். அவருடைய செட்டைகளின் மறைவில் இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆமீன். அனுப்படி நான் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. என்ன பாடுகள், என்ன போராட்டங்கள், எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் என் தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அவரை உண்மையாக நம்புங்கள், உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். எந்த பாடுகள், எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு பரமபிதா தன்னுடைய செட்டைகளின் மறைவில் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து எங்களை என்ன செய்வாராம்? எங்களை பிரச்சனைகள் மேற்கொள்ள விடாதபடிக்கு எங்களை ஜெயம் எடுக்கும் வரைக்கும் அவர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த பறவையை பாருங்கள், எவ்வளவு விசேஷித்தது பாருங்கள். இவ்வளவு நேரம் நான் 3 நிமிடத்துக்கு மேலே நின்று நான் இதை குறித்து வீடியோ எடுக்கிறேன். ஆனாலும் அது பறக்காமல் இருக்கிறது. எனக்கிட்ட போகிற உங்கள் முட்டைகளை பார்க்க போகிறீர்கள். அதை எவ்வளவு அது பாதுகாக்கிறது என்று சொல்லி பாருங்கள். நான் கொஞ்சம் ஷேக் பண்ணின உடனே அது பறக்கும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர் பாருங்கள். எவ்வளவு ஷேக்கிங் கொடுத்தாலும் அது தன்னுடைய இலக்கை விடவில்லை. தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும், இந்த முட்டைகளை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். எவ்வளவு அழகாக. இட்ஸ் அ ரியல், இட்ஸ் நாட் அ இது நான் ஆர்டிஃபிஷியல் இல்லை, ரியல். ஷேக் பண்ண பொழுது அது பறந்து தன்னுடைய முட்டைகளை விட்டு எழும்பி போகிறது. இதே போல் தான் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமீன். எதை குறிச்சும் கவலைப்படாதீர்கள். பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறிச்சும் கலங்காதீர்கள். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் ஜெயத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து, என்ன பாடுகள், என்ன துன்பங்கள், என்ன போராட்டங்கள், எந்த பிளவுகளுக்குள்ளால நீங்கள் போனாலும் கர்த்தர் உங்களை தூக்கி சுமந்து தோள்களில் வைத்து பாருங்கள், மறுபடியும் வந்து விட்டது, அது பறந்து போனது. இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். பாடுகள் வராதபடி, நெருக்கங்கள் வராதபடி, துன்பங்கள் வராதபடி என்னையும் உங்களையும் தூக்கி தோளில் சுமந்து கொண்டு பாருங்கள். எவ்வளவு அழகாய் பார்க்கணும். ஒவ்வொன்றையும் இயற்கைகளை பார்த்து அது வரும்பொழுது சும்மா வரல, ஸ்டிக்கோடு வந்திருக்க பாருங்க. அது தன்னுடைய கூட்டுக்கு பாதுகாப்பை கட்ட வேண்டும். ஆமீன். ஆண்டவரும் இதே போலதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். இந்த பறவையை பார்க்கலாம் நீங்களே நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆமீன். இந்த தாய் பறவை பாருங்கள், தன்னுடைய முட்டைகளை பாதுகாக்க வேணும், அந்த குஞ்சுகள் வெளியில் வர வேண்டும். அதற்கு ஒரு காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைத்தால் போல எல்லாம் ஒரே நாளில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு. ஆமேன். நீங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அந்த குழந்தையை தாய் சுமக்க வேணும். பாருங்கள், திரும்பவும் மறுபடியும்
அந்த முட்டைக்கு மேலே அது குந்துகிறது. ஆமீன், அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். எவ்வளவு அந்த சிறகுகளை விரித்து அதற்கு மேலே குந்துகிறது. இதே போல தான் இன்றைக்கு என் தேவன் உங்களையும் என்னையும் அழகாக படைத்த தெய்வம். தாயின் கருவில் உருவாகும் இன்னுமே எங்களை பேர் சொல்லி அழைத்தவர். எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் உருவேற்படும் பொழுது அவருங்களுடைய எலும்புகளை எல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறாராம், எண்ணி இருக்கிறார். பாருங்கள், அந்த முட்டையை பறந்து போனது திரும்பவும் அது தன்னுடைய குஞ்சுகளை, தன்னுடைய முட்டைகளை பாதுகாத்து ஏற்ற காலத்தில் அதை நான் வெளியில் கொண்டு வர வேணும் என்று சொல்லி அது மறுபடியுமாக வந்து அதில் குந்தினதை நீங்கள் பார்த்தீர்கள். இதே போலதான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் நினைக்காதீர்கள் இந்த துன்பத்தில் தேவன் என்னை கைவிட்டு விட்டார், இந்த துன்பத்துக்களால் என்னால் போக முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி சுமந்து துன்பம் வராதபடி, வேதனை வராதபடி எங்களை என்ன செய்கிறார், அனைத்து தன்னுடைய செட்டைகளின் மறைவில் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு இதை பார்த்தீர்கள். உண்மையாகவே இது ஒரு அழகான இயற்கை மாற்றுவது உண்மை, இது ரியல். இதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன செய்கிறார், ஜீவனை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி எல்லா பாடுகள் துன்பத்துக்குள்ளாலேயும் உங்களை கொண்டு வந்து மேன்மையான ஸ்தானத்துல வைக்கும் வரைக்கும் அவர் உங்களை கைவிட